இந்த ஜாதகத்தை வேணா நீங்க தூக்கி போட்டிருக்கலாம். ஆனா இந்த குழந்தையால நீங்க 2 பேரும் பிரியணுங்கிற விதியை யாராலையும் மாத்த முடியாது. நாங்க சுப்பிரமணி சார் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுட்டோம். எங்களுக்கு அதுதான் வசதியா இருக்கு. நீங்க வேற டீலரை பாத்துக்குங்க. அந்த இளவரசி கிட்ட இருந்தும் அவ குழந்தைய பிரிச்சு அவளை சாகடிக்க போறேன். அதுக்கான ஏற்பாடு நான் பண்ணிட்டேன். பக்கத்து ரூம்ல போய் இருந்து குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிதானா? சரிங்க. அம்மா அம்மா ஏந்திரமா. ஏமா ஏந்திர. அம்மா 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 மெதுவா. என்னம்மா என்னம்மா ஆச்சு? நான் எங்க இருக்கேன்? என்னம்மா நான் எப்படி இங்க வந்தேன்? எப்படி இங்க வந்தன்னு தெரியலையே. நீ யாரு? உன் பேர் என்ன? என் பேர் இளவரசி. இந்த இடம் எங்க? சென்னையில தான் இருக்கு. நீ எப்படிமா இங்க வந்த? டாக்ஸில வந்துட்டு இருந்தேன். அப்போ 2 பேர் வந்து கொஞ்சம் லிஃப்ட் கேட்டாங்க. கார்ல ஏத்தினப்போ என்னம்மா? என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைங்க லக்ஷ்மி லக்ஷ்மி என் குழந்தை லக்ஷ்மி லக்ஷ்மி என் குழந்தை லக்ஷ்மி லக்ஷ்மி. என்னம்மா என்னாச்சு? குழந்தையா? நீ கவலைப்படாதம்மா. உன் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். யாரோ திட்டம் போட்டுதான் உன்னை இங்க கொண்டு வந்து போட்டு உன் குழந்தைய கடத்திட்டு போயிருக்காங்க. ஆனா உன்னை கொண்டு வந்து போட்டவங்க இந்த கோவில்ல வந்து போட்டிருக்காங்க. இந்த எல்லையம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவ. அவளை கும்பிட்டுக்கோ. உன் குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். அழாதம்மா. சொல்லுங்க ஜெயக்குமார். அப்படியா? சரி, எந்த ஏரியாவில் சிக்னல் கவர் ஆகுது? சரி, ரெடில்ஸ் செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுற எல்லா வண்டியும் செக் பண்ணி அனுப்புங்க. சரி ஜெயக்குமார், நான் அப்புறம் கூப்பிட்றேன். என்னாச்சு சண்முகம்? காலையில் 8:45 வரைக்கும் அண்ணியோட செல்ஃபோன் ஆன்ல தான் இருந்திருக்கு. கடைசியா ரெடில்ஸ் ஏரியாவில் தான் சிக்னல் ரிசீவ் ஆயிருக்கு. நாம அங்கே போய் தேனோன்னா அண்ணி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிடா, இப்பயே கிளம்பலாம். வாங்க. அட்டன் பண்ணி பேசினேன். லேண்ட்லைன்ல இருந்து யாரோ கூப்பிடுறாங்க. எடுத்து யாருன்னு கேளு. ஹலோ, எனக்கு நான் தாங்க பேசுறேன். இளவரசி, என்னங்க என்னாச்சுமா? எங்க இருந்து பேசுற? நம்ம குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க. என்னது? குழந்தைய தூக்கிட்டு போயிட்டாங்களா? எப்படி? எங்கம்மா? எனக்கு என்ன நடந்தது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க கொஞ்சம் சீக்கிரம்
சீக்கிரம் வாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இளவரசி நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? நீ இப்ப எங்க இருக்க? ப்ளீஸ் இளவரசி, எங்க இருக்கேன்னு சொல்லு. சரி சரி அழாத, எங்க இருக்கேன்னு சொல்லு. கொடுங்க அண்ணி, நான் சண்முகம் பேசுறேன். குழந்தை என்னாச்சு? சரி இப்போ எங்க இருந்து பேசுறீங்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல சண்முகம். பதட்டப்படாதீங்க நீ, பக்கத்துல யார்கிட்ட அது கேட்டு சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இது எந்த இடங்க? வெங்கடேஸ்வர நகர்மா. ரெடியூஸ்ல வெங்கடேஸ்வர நகரம். சரி நீ அங்கே இருங்க, நாங்க பக்கத்துல தான் இருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரி. டேய் சண்முகம், குழந்தைக்கு ஏதாவது ஆயிருக்குமா? ஒன்னும் ஆயிருக்காதுன்னு தைரியமா இரு. பாப்பலாம். இளவரசி என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு? குழந்தை எங்க? குழந்தைக்கு என்னாச்சுமா? என்னாச்சு நீ சொல்லு இளவரசி, குழந்தை எங்க? யாரோ நம்ம குழந்தைய கடத்திட்டாங்க. எப்படிமா? குழந்தை உன் கூட தானே இருந்துச்சு. அண்ணி கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. குழந்தை என்கிட்ட தங்க இருந்துச்சு. வழியில ஒரு கர்ப்பிணி பொண்ணு வண்டி இல்லாம தவிச்சிட்டு இருந்தா. பரிதாபப்பட்டு வண்டியில ஏத்துன. நான் பரிதாபப்பட்டது தப்பா போச்சு. குழந்தைய புடிங்கிட்டு என் மேல மயக்க மருந்து தெளிச்சிட்டு என்ன ரோட்ல தள்ளி விட்டுட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாதில்ல, அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்கல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அந்த கால் டாக்ஸிக்காரர் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுமா? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல சண்முகம். கவலைப்படாதீங்க நீ, எப்படியும் குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். தைரியமா இருங்க. அண்ணா ஒரு நிமிஷம் வா. கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. எனக்கு வேற வழி தெரியல. மறுபடியும் நீ தான் குழந்தை. நான் என்ன குழந்தைய கடத்த போறேன்? எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு? இல்லைண்ணே, அது இல்லடா, சத்தியமா நான் பண்ணல. வேற யாரா இருக்கும்? சண்முகம், இளவரசியை பிக்கப் பண்ணது நாம புக் பண்ண கால் டாக்ஸி இல்லைன்னு சொன்னேன்ல. அப்போ இதை வேற யாரோ திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க. வாண்ண, கவலைப்படாதீங்க அண்ணி, குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அண்ணா நீ அண்ணியை விட்டு கூட்டு போ, நான் குழந்தையோட வரேன். மாட்டேன், என் குழந்தை இல்லாம நான் இந்த இடத்த விட்டு வர மாட்டேன். சொன்னா கேளுங்க அண்ணி, நான் தான் சொல்றேன்ல. அழாதீங்க. அண்ணா அண்ணியை கூப்பிட்டு கிளம்புங்க. எல்லாரும் தெருவில் நின்றுட்டு இருந்தோன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பயப்படாம போங்க. நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. நிச்சயமா குழந்தை நம்ம கிட்ட வந்துடும். ஆமா இளவரசி, சண்முகம் நிச்சயம் குழந்தைய கண்டுபிடிச்சிருவோம். போங்க நீ. ஆட்டோ ஆமா, அழாத. வாங்க. ஆகாதுமா. போங்கண்ணா. எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரிடா, போங்கண்ணா. அக்கா, குழந்தை எங்கக்கா? என்னக்கா ஆச்சு? சொல்லுக்கா. என்னக்கா இது? என்னாச்சு? குழந்தை எங்க? போற வழியில என் குழந்தைய யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க லீலா. என்னக்கா சொல்ற? ஆமா லீலா,
என்ன கூட்டிட்டு போன அந்த டாக்ஸி டிரைவரும் இது குழந்தை போல இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல லீலா. அவங்க யாரு, எதுக்கு என்ன தொடர்ந்து வந்து என் குழந்தைய கடத்துனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல லீலா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ண? என்ன மட்டும் அந்த கடவுள் ஏன் இப்படி சோதிக்கிறாரு? ஒருவேளை அந்த கடவுள் தண்டிக்கணும்னா என்ன தண்டிச்சிருக்க வேண்டியதானே? பச்சை குழந்தை அத கடத்திட்டு போயிட்டாங்களே. அது என்ன கஷ்டப்படுத்தும்? ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க? அழாதக்கா, குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது, நிச்சயமா கிடைச்சிரும். நீ கொஞ்சம் தைரியமா இருக்கா? ஆமாம்மா, நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதும்மா. சண்முகம் இருக்கால, எப்படி நம்ம குழந்தைய கண்டுபிடிச்சிருவான். அழாதம்மா, அழாத. லீலா, இளவரசிக்கு ஏதாவது குடிக்க கொடுமா. பச்சை உடம்புக்காரி அழுதுகிட்டே இருக்கா, அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. போ. சரிங்க மாமா, நான் பால் காய்ச்சி எடுத்துட்டு வரேன். எனக்கு எதுவும் வேண்டாம். என் குழந்தை என் கண்ணுல படுற வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். காலேஜ்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட வாழ்க்கையில விளையாடுறதே அந்த இளவரசிக்கு வேலையா போச்சு. அவளாலதான் இன்னைக்கு பேரை மாத்தி ஊரை மாத்தி புது அவதாரம் எடுத்து ரெட்ட வேஷம் போட்டு அலைஞ்சிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில குறுக்கிட்ட அந்த இளவரசிய நான் சும்மா விட போறதில்ல. அவளுக்கு கெட்ட நேரம் தொடங்கிடுச்சு. பூஜா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்ம நினைச்சது கூடி சீக்கிரம் நல்ல விதமா நடந்துரும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாவே செய்யணும். அந்த இளவரசி பயங்கர உஷார் பார்ட்டி. நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருக்கணும். ஐயா, ஐயா, வேற யாருக்கும் சந்தேகம் இல்லையே? எல்லாம் கரெக்டா முடிச்சிட்டோம் ஐயா. யாருக்கும் சந்தேகம் வர வாய்ப்பே இல்லை. ஆஹா, கொஞ்ச நாளைக்கு மறைவா இருக்கணும் ஐயா. யாரு கண்ணிலையும் பற்றக்கூடாது. சரிங்க. எங்கேயாவது வெளியூர்ல போய் இருங்க. தேவைப்பட்டா கூப்பிடுறேன். சரிங்க. கொடு குழந்தை. வரங்க. வரையா? ஆ, பூஜா, உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? அதான் பெரியப்பாங்கிறது. நீ சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டோம்ல, இனிமே உன் இஷ்டம். என்ன பண்ணணுமோ பண்ணிக்கமா. வாடி என் குட்டி பிசாசே, உன்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நீ இத்தினோண்டு இருந்தாலும் நீதான் எனக்கு துருப்பு சீட்டு. ஒன்ன வச்சுதான் உங்க அம்மாவையும் அப்பாவையும் பிரிக்க போறேன். நீ பிறந்த ராசி அப்படி, நான் என்ன பண்றது? இந்தாங்க சித்தி, இந்த சனியனை நீங்க தான் கொஞ்ச நாளைக்கு பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு என்ன பூஜா, நீ சொல்லிட்டல்ல, விடு, நான் பாத்துக்கிறேன். என்னமோ உலகத்திலேயே இல்லாத புருஷன் பொண்டாட்டி மாதிரி அந்த சுப்பிரமணியும் இளவரசியும் அன்பா வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. வச்சுக்கிறேன். இனிமேதான் கச்சேரியே இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்து அந்த கச்சேரி களை கட்ட போகும். இளவரசிக்கு புருஷனை பார்த்தா வெறுப்பு வரணும். இந்த குழந்தைனால தானே இப்படி ஆயிடுச்சுன்னு சுப்பிரமணிக்கும் குழந்தைய பார்த்தா வெறுப்பு வரணும். வரும், நிச்சயம் இதெல்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் நான் என் வழியில போயிட்டே இருப்பேன். நான் உண்டு, என் பிசினஸ் உண்டுன்னு. பூஜா, நீ சொல்றது எனக்கு புரியலம்மா.
குழந்தை காணாம போனதுக்கும் இளவரசி சுப்பிரமணிய பிரியறதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? பெரியப்பா, உங்க வீட்ல இருந்து 10,000 ரூபாய் காணாம போயிடுச்சுன்னு வைங்க. அதை எடுத்தது நான் தான். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, நம்ம பொண்ணு தானேன்னு மன்னிச்சு விட்டுடுறீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல திரும்பவும் ஒரு 50,000 ரூபாய் காணாம போயிடுது. நீங்க யார் மேல சந்தேகப்படுவீங்க? சொல்லுங்க. அதாவது பூஜா, பாடுன வாயம் ஆடுன காலம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. 10,000 ரூபாய யாரு திருடினாங்களோ இந்த பூஜா தான் 50,000 ரூபாயும் திருடினாங்கன்னு சந்தேகப்படுவேன். குட் பெரியப்பா, நீங்க புத்திசாலி. உங்கள மாதிரி தான் இளவரசியும் ரொம்ப புத்திசாலி. ஏமா இந்த பாரு, பெரியப்பா என்ன கிண்டல் பண்றியா? அட இல்ல பெரியப்பா, உண்மையதான் சொல்றேன். சுப்பிரமணி ஹாஸ்பிட்டல்ல வச்சு தன்னோட சொந்த குழந்தைய கடத்திருக்கான். அந்த வெத்து வேட்டு சண்முகம் தான் அவனுக்கு புத்தி சொல்லி குழந்தைய திரும்ப எடுத்துட்டு போய் இளவரசி கிட்டயே கொடுக்க சொல்லிட்டான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சுப்பிரமணி தான் குழந்தைய கடத்தினான்னு இளவரசிக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும். அப்போ நான் நினைச்சதெல்லாம் தானா நடக்கும் பெரியப்பா. அடட, ஏமா உன்னை நான் என்னமோ நினைச்சேன். பரவாயில்லையே, குருவை மிஞ்சின சிசி ஆயிட்டா. ஏமா, நான் ஒரு விஷயம் கேட்டேன், அதை பத்தி ஏதாவது யோசிச்சியா? என்ன பெரியப்பா? என்னடா, பச்சை குழந்தைய கொண்டாந்து வச்சிருக்கோம். அதை ரொம்ப நாளைக்கு வச்சு நம்மளால பாதுகாக்க முடியாதுப்பா. அது உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிரும்ல. புரியுது பெரியப்பா, எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். சுப்பிரமணியும் இளவரசியும் நிம்மதி இல்லாம அலையட்டும். குழந்தை மேல இருக்கிற பாசத்துல புருஷனை தள்ளி வைக்கட்டும். 2 பேரும் நிரந்தரமா பிரியிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கேப்பை உருவாக்கிட்டு மறுபடியும் குழந்தைய நாமளே கொண்டு போய் இளவரசி கிட்டயே சேர்த்துடலாம். முதல்ல ஹாஸ்பிட்டல்ல குழந்தைய கடத்தினது சுப்பிரமணி தான்னு இளவரசிக்கு தெரிய வைக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க நடக்க போறத. அழாதம்மா, குழந்தை எப்படியும் கிடைச்சிருவா. அதான் சண்முகம் தேடிட்டு இருக்கான்ல. உனக்கு இப்பதான் சிசரியன் ஆபரேஷன் வேற நடந்திருக்கு. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இனிமே எனக்கு என்ன ஆனா என்ன? நான் பெத்த குழந்தை பச்சை மண்ணு எங்க இருக்கானே தெரியல. பிறந்து 1 மாசம் கூட ஆகலங்க. எங்க இருக்கோ, என்ன கஷ்டப்படுதோன்னு நினைச்சா என் நெஞ்சு வெடிச்சிடும் போல இருக்கு. இன்னும் நான் எதுக்கு உயிரோட இருக்கேன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் குழந்தைய கடத்தினவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் நல்லாவே இருக்க மாட்டான். சண்முகம், என் குழந்தைய பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, நீ தேடிக்கிட்டு தான் இருக்கோம். கூடி சீக்கிரம் கிடைச்சிருவா. நீங்க அழாம தைரியமா இருங்க. நீங்க எல்லாரும் என்ன சமாதானப்படுத்துறதுல இருக்கீங்க? குழந்தை தேடுறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா? அழாதனா பெத்தவ எனக்கு தானே தெரியும். அழுது தவிர என்னால வேற என்ன பண்ண முடியும்? என் குழந்தை என் கண் முன்னாடியே இருக்கா. இளவரசி அக்கா, என் குழந்தைய யாரோ மறுபடியும் கடத்திட்டாங்க அக்கா. என்ன சண்முகம், குழந்தைய கடத்தினவங்க யாருன்னு தகவல் தெரிஞ்சதா? இல்ல, ஆனா எல்லா ஸ்டேஷனுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். குழந்தைய கடத்தினது யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது. அவங்க குழந்தைய கார்ல தான் கடத்திருக்காங்க.
சிட்டி லிமிட்டை கிராஸ் பண்ணுற எல்லா வண்டியையும் செக் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கேன். எப்படியும் குழந்தைய கண்டுபிடிச்சிருவோம். இப்போவும் அது வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்கேன். சரி நீ, நான் கிளம்புறேன். இங்க பாருங்க சண்முகம், நீங்க அடுத்த தடவை வரும்போது என் குழந்தையோட தான் வரணும். அப்படி இல்லைன்னா எல்லாரும் என் பணத்தை தப்பா. என்னங்க, குழந்தை கிடைச்சிருச்சா? என்னங்க, நான் பாட்டு கேட்டுட்டு இருக்க, அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? குழந்தை கிடைச்சிருச்சா இல்லையா? இல்லை ஜெயந்தி, தேடிட்டு தான் இருக்கோம். டிபார்ட்மெண்ட்டில் எல்லாரும் அலர்ட்டாக இருக்காங்க. ஒரு கார் விடாமல் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்படியும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே குழந்தைய கண்டுபிடிச்சிருவோம். பச்சை குழந்தைங்களை கடத்துறவங்கள நடுத்தரில் நிக்க வச்சு சுட்டு தள்ளணும். அப்பதான் இந்த மாதிரி காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. என்னங்க, எனக்கு ஒன்னு தோணுது. சொல்லு. இல்ல, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல குழந்தை காணாம போச்சுல்ல, அப்ப நீங்க தானே கண்டுபிடிச்சீங்க. ஒருவேளை அன்னைக்கு குழந்தைய கடத்தினவங்க தான் இன்னைக்கும் குழந்தைய கடத்திருப்பாங்களோ? நீங்க வேணா அன்னைக்கு குழந்தைய கடத்தினவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு பாத்தீங்கன்னா உண்மை என்னன்னு தெரிய வரும். நமக்கு குழந்தையும் கிடைச்சிரும். இல்லை ஜெயந்தி, அன்னைக்கு கடத்தினவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. எப்படிங்க அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஒரு யூகம் தான். இல்லங்க, உங்க யூகம் தப்பு. அன்னைக்கு குழந்தை கடத்தினவங்களோட திட்டம் நிறைவேறலங்கிறதுக்காக தான் இன்னைக்கு குழந்தை கடத்திருக்கலாம் இல்லையா? இளவரசி அக்காக்கு எதிரிங்கன்னு யாருமே கிடையாது. அந்த பூஜை மட்டும்தான் இருந்தா. ஆனா இப்ப அவளும் இறந்துட்டாளே. அதாங்க ஒரே குழப்பமா இருக்கு. எதுக்கும் நீங்க முதல்ல குழந்தை கடத்தினவங்க கிட்ட நல்லா விசாரிங்க. அதை வச்சு ஏதாவது க்ளூ கிடைச்சாலும் கிடைக்கலாம்ல. ஜெயந்தி, உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். முதல்ல குழந்தைய எடுத்து யார் மறைச்சு வச்சாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அவங்க இப்ப குழந்தைய கடத்தலைங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். என்னங்க சொல்றீங்க? அப்ப ஹாஸ்பிட்டல்ல குழந்தை யார் கடத்தினாங்கன்னு முதல்ல உங்களுக்கு தெரியுமா? அப்படியே இத்தனை நாளா ஏன் கிட்டயும் இளவரசி அக்கா கிட்டயும் இந்த உண்மையை சொல்லல? எதுக்கு மறைச்சீங்க? கோவப்படாத ஜெயந்தி. இந்த விஷயம் அன்னைக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்காக தான் மறைச்சேன். அப்ப ஏன் கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எந்த ஒளிவு முறையும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனா? அது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தாங்க கேக்குறேன், என்கிட்ட ஏன் மறைச்சிங்க? குழந்தை கடத்தினது யாருன்னு இளவரசி அக்காக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்னு சொல்றீங்க. அப்படின்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச யாரோ தானே இதை பண்ணிருக்கணும். இங்க பாரு ஜெயந்தி, நமக்குள்ள எந்த ரகசியமும் தேவையில்ல. அண்ணியோட நிம்மதி கெட்டு போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கிட்டே இதை மறைச்சேன். இப்போ ஒன்று சொல்றேன், கேட்டுக்கோ. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய கடத்தினது அண்ணன் தான். என்னங்க சொல்றீங்க? உண்மைதான் ஜெயந்தி. அண்ணன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு. ஆனா அவர் எந்த கெட்ட எண்ணத்தோடையும் அதை செய்யல. பெத்தவ கிட்ட இருந்து குழந்தை பிரிச்சுட்டு போறது பாவம் இல்லையா? அதுவும் அந்த காரியத்தை பெத்த அப்பாவே செஞ்சிருக்காருன்னா இந்த காலத்துல யாருமே நம்ப முடியலங்க. பாத்தியா ஜெயந்தி, இந்த மாதிரிதான் அண்ணியும் அண்ணனை தப்பா நினைப்பாங்கன்னு இத்தனை நாளா இந்த உண்மையை சொல்லாம நான் மறைச்சேன். குழந்தைய கடத்தினது தான் புருஷன் தான் தெரிஞ்சா எந்த பொண்ணுதான் பொறுத்துப்பா? இளவரசிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா சுப்பிரமணி முகத்துல காரி துப்ப மாட்டா? சுப்பிரமணி இந்த அளவுக்கு மோசமா நடந்துப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. எதேதோ கற்பனை பண்ணிக்காதீங்க. முழுசா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிங்க. கோயிலே யாரோ ஒரு குறி பார்க்குற பொம்பளை
குழந்தை முகத்தை பார்த்தா பெத்தவளுக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கா. அண்ணனும் அதை கண்மூடித்தனமாக உண்மை நம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவசரப்பட்டு குழந்தைய கொண்டு போய் ஜானகி அண்ணிக்கிட்ட கொடுத்துருக்காரு. அண்ணன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காருன்னு நான் தான் கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஜானகி அண்ணி வீட்டுக்கு போய் குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். இந்த உண்மை இளவரசி எனக்கு தெரிஞ்சதுன்னா அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சிருவாங்கன்னு பயந்தேன். அதுக்காக தான் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் மறைச்சேன். நான் செஞ்சது தப்பா ஜெயந்தி? உங்க அண்ணன் செஞ்ச காரியத்துக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்? அவருக்கு எங்க புத்தி இப்படி போச்சு? குறி சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க. இதெல்லாம நம்பிட்டு இருப்பாங்க? யாராவது பெத்த குழந்தைய கடத்திட்டு போவாங்களா? அப்படியே அவங்க சொன்ன குறி உண்மையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இல்லாம இருந்திருக்கும். அதை செஞ்சிருக்கலாமே. அதை விட்டுட்டு இப்படி ஒரு காரியம் செஞ்சிருக்காரே. இளவரசி அக்காக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவாங்க. துடிச்சு போயிட மாட்டாங்க. ஏங்க என்ன? இதுக்கு உங்க அண்ணனை விசாரிச்சு பாருங்க. ஒருவேளை அவரே இதை பண்ணிருக்க போறாரு. இல்ல ஜெயந்தி, நல்லா விசாரிச்சுட்டேன். அண்ணன் இந்த காரியத்தை பண்ணல. அன்னைக்கு யாரோ புதுசா விரோதிங்க முளைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதையும் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த உண்மை அன்னைக்கு எப்பவும் தெரியாம பாத்துக்குங்க. நாங்க எங்க சொல்ல போறோம்? அக்காவோட வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். நீங்க கவலைப்படாம குழந்தைய போய் தேடுங்க. சரி ஜெயந்தி, இந்த கடத்தல் விஷயமா நான் நிறைய பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். போற வழியில என்ன அப்படியே அக்கா வீட்டுல டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், மறந்துடாது. அதான் சொல்லிட்டீங்கல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அத்தை, இத்தனை நாளா யாருக்கும் சொல்லாம இருந்த இந்த விஷயத்த இன்னைக்கு உங்க 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். இது அன்னைக்கு தெரியாம பாத்துக்குங்க. சரிங்க மாப்பிள. ஜெயந்தி சீக்கிரம். ரெடி ஆயிட்டங்க. குழந்தை பத்தின டீடைல்ஸ் எல்லா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்களை மஃப்டியில் நிக்க வச்சிங்களா? மஃப்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். அதுக்கப்புறமா இப்படி தகவல் கிடைக்காம இருக்கு. கடத்தனவங்க சைலண்டா இருக்காங்களா இல்ல நீங்க கேர்லெஸ்ஸா இருக்கீங்களா? சார் நாங்கள் ஸ்டெப் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் சீரியஸா ஸ்டெப் எடுங்க. சண்முகம், ஓகே சார். குழந்தைய பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா? சரி, நீங்க முதல்ல என்னன்னு பாருங்க. எஸ் சார். உட்காருண்ணா. இளவரசி என்னால சமாதானப்படுத்தவே முடியலடா. எவ்வளவு கேஸ்ல கிரைம் நடந்த சில மணி நேரத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த கேஸ் எனக்கே சவாலா இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு க்ளூ கூட கிடைக்க மாட்டேங்குது. டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டு போற எல்லா வண்டியும் நாங்க செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த கால் டாக்ஸி சிட்டி லிமிட்டை தாண்டி போல. அநேகமா குழந்தைய அவங்க இங்கதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும். அதே மாதிரி குழந்தை திருட்டில் சம்பந்தப்பட்ட பழைய அகிஸ்டங்களையும் நாங்க என்கொயரி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன மோட்டிவ்ல குழந்தைய கடத்திருக்கானுங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியல. குழந்தைய பணத்துக்காக கடத்திருந்தானுங்கன்னா உங்களுக்கு கால் வந்திருக்கணும். உங்களுக்கும் எந்த காலும் வரல. ஸோ என்ன மோட்டிவ்காக குழந்தைய கடத்தினாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. வேற ஏதாவது மோட்டிவ் இருக்கணும். என்னடா ஏதேதோ சொல்லி பயமுறுத்துற? குழந்தை கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா? இப்போதைக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நாங்கள் எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன ஃபீட்பேக் வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். குழந்தை நிச்சயமாக கிடைச்சிருவா, நம்பிக்கையா இருண்ணே. குழந்தை கிடைக்கலன்னு இளவரசி ரொம்ப அப்செட்டா இருக்கா. அவ ஏதாவது பண்ணி போடணும்னு பயமா இருக்குடா. அண்ணா, நான் மறுபடியும் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காத. போன தடவை மாதிரி இந்த தடவையும் குழந்தை நீ... டேய், என்னடா சத்தியமா அப்படிலாம் இல்லடா. நான் அன்னைக்கு இளவரசிக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல தான் அப்படி பண்ணேன். இப்போ குழந்தை கிடைச்சாதான்டா இளவரசி உயிரோட இருப்பா. நான் ஏன்டா இப்படி பண்ண போறேன்? ஏன் ஆண்டவன் என்னை இப்படிலாம் சோதிக்கிறானோ? அண்ணா, உனக்கு யார் மேலேயும் அது சந்தேகம் இருந்தா சொல்லுண்ணே. பூஜா கூட இப்போ உயிரோட இல்லை. தொழில் போட்டி காரணமா இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உன் ஸ்டாஃப்ஸ் யார் மேலேயாவது உனக்கு சந்தேகம் இருக்கா? இல்லடா, ஸ்டாஃப்ஸ்ல அப்படிப்பட்டவங்க யாரும் இல்லையே. வேற யாரா இருக்கும்? ஒரே குழப்பமா இருக்கு. சரிண்ணே, ஜெயந்தி அன்னி கூட தான் இருக்கா. அன்னி என்ன குழந்தையோட தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் பேரை விசாரிக்க வேண்டியது இருக்கு. நீ போ, நான் வரேன். சரிடா, நான் வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ இருக்கிற சூழ்நிலையில கம்பெனியை கவனிக்க முடியுமான்னு தெரியல. அதை மூடிடலான் இருக்கேன். ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சம்பளத்தை கொடுத்துட்டு தீபாவளிக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலான்னு சொல்லிடுறேன். சரி, குழந்தைய பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு.
இளவரசி, இப்படி பச்சை தண்ணி பல்லுல படாம படுத்து கிடக்குற. இந்தா, எந்திரிச்சு கொஞ்சமாவது சாப்பிடு. எனக்கு தான் இதுவும் வேண்டான்னு சொல்றேன்ல. எதுக்கு இப்படி எல்லாரும் மாத்தி மாத்தி வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க? இதுக்கு தொந்தரவுன்னு அர்த்தமா? சாப்பிட தானே சொல்றோம். இங்க பாரு, குழந்தை நிச்சயமா கிடைச்சிடும். அது வரைக்கும் நீ நல்லா இருக்க வேண்டாமா? குழந்தை கிடைக்கும் போது நீ நல்லா இருக்கணும் இளவரசி. தயவு செஞ்சு எந்திரிச்சு கொஞ்சமாவது சாப்பிடு. வா. எனக்கு வேண்டாக்கா, புரிஞ்சுக்கோங்க. என் குழந்தை பசியில எங்க அழுதுட்டு இருக்கோம். அதுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம நானே துடிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. நான் சாப்பிடுற மனநிலைமையில இல்ல. எனக்கு வேண்டாம். ஏன் சித்தி அழுதுகிட்டே இருக்கீங்க? பாப்பா கிடைச்சிரும் சித்தி, நீங்க அழாதீங்க. சித்தி, பாப்பா கிடைச்சிரும் சித்தி, நீங்க சாப்பிடுங்க சித்தி. எனக்கு பசிக்கலடா. பசிக்கும் போது நானே சாப்பிடுறேன். நீ போய் சாப்பிடு. என்ன சொன்னாலும் இளவரசி சாப்பிடவே மாட்டேங்கிறா. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. குழந்தை நினைப்பாவே இருக்கா. அக்கா, உங்ககிட்ட ஒன்று கேட்டா நீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுமா, என்கிட்ட என்ன தயக்கம்? எது கேட்டாலும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இளவரசி அக்காவை பார்க்கவே பாவமா இருக்கு. நீங்களே பாக்குறீங்கல்ல, அழுதுட்டே படுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே சிசேரியன் பண்ண உடம்பு வேற. அது ஒண்ணு இல்லக்கா, போன தடவை ஹாஸ்பிட்டல்ல குழந்தை காணாம போனப்போ சுப்பிரமணி மாமா தான் குழந்தை எடுத்துட்டு போய் உங்ககிட்ட கொடுத்ததா இன்னைக்கு காலையில தான் அவர் என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி இந்த தடவையும் குழந்தை காணாம போனதுக்கு சுப்பிரமணி மாமா தான் காரணம்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. நான் போய் குழந்தை எடுத்துட்டு வந்து இளவரசி அக்கா கிட்ட கொடுத்துடுறேன். ஜெயந்தி, ஏய், நீ சொல்லுதல உண்மையா? ஏன் பேசாம இருக்க? நீ சொல்லுதல உண்மையா? நீங்களாவது சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து என் குழந்தைய கடத்தி கொண்டு வந்து உங்ககிட்ட தான் அவர் கொடுத்தாரா? என்கிட்ட மறைக்காம சொல்லுங்க. சொல்லுங்கக்கா, ஏன் பேசாம இருக்கீங்க? இளவரசி, அது வந்து... அக்கா, தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க. என்ன சாகடிச்சிடாதீங்க. என்ன சுத்தி இங்க என்ன நடக்குது? ஜெயந்தி சொல்றதுல உண்மைதானா? நான் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது என் குழந்தைய கொண்டு வந்து உங்ககிட்ட தான் கொடுத்தாரா? சொல்லுங்கக்கா. ஆமா இளவரசி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து குழந்தைய எடுத்துட்டு வந்து சுப்பிரமணி என்கிட்ட தான் கொடுத்தாப்ல. குழந்தைய பார்த்தா உனக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு ஜோசியக்காரி சொல்லியிருக்கா. உனக்கு ஏதோ ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் அவர் குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாப்ல. வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் அப்படி பண்ணல. சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர் பண்ண தப்ப நியாயப்படுத்த பார்க்காதீங்க. எவ்வளவு ஒரு ஜோசியக்காரி சொன்னாலா அதுக்காக என் குழந்தைய இவர் கடத்தி கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுத்துட்டாராம். ஹாஸ்பிட்டல்ல நான் பெத்த குழந்தைய காணோன்னு கதறி கதறி அழுதப்போ அந்த மனுஷன் பார்த்து சும்மா தானே நின்னாரு. சீ, இவ்வளவு ஒரு மனுஷனா? சந்தேகமே இல்ல, சந்தேகமே இல்ல. இப்ப கூட என் குழந்தைய அந்த ஆள் தான் கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா இருக்கணுமா? எப்படி அமைதியா இருக்க சொல்ற? உனக்கு ஒரு குழந்தை பிறந்து இப்படி காணாம போயிருந்தா நீ அமைதியா இருப்பியா? இங்க நான் என் பெத்த குழந்தைய காணோன்னு தினம் அழுது துடிச்சிட்டு இருக்க. கொஞ்சம் கூட கவலைப்படாம ஆபீஸ்ல எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கணுமா? ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாரு. குழந்தைய கண்டுபிடிக்கணும்னு கொஞ்சமாவது முயற்சி பண்ணிருப்பாரா? இப்படி எந்த டென்ஷனுமே இல்லாம பிசினஸ் அலையறாரா? கண்டிப்பா அவர்தான் என் குழந்தைய கடத்தி வச்சிருக்கணும்.
நான் அவரை சும்மா விட போறதில்ல. ஆபீஸ்க்கு போய் அவர் சட்டையை பிடிச்சு என் குழந்தை எங்கன்னு அவரை கேட்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. ஐயோ அக்கா, இளவரசி அக்கா, அக்கா நான் சொல்றேன் கொஞ்சம் கேளு. அவர் எப்படி வர சொல்லுது? அக்கா, இளவரசி சும்மா விட போறதில்ல. இங்க பாருங்க, சொல்றத கேளு. அக்கா நில்லு. எல்லாரும் வர சொல்லிட்டீங்களா? சித்தர் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருந்தா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. உங்களை எல்லாம் வார்த்தை கவனிச்சுக்கிறேன். அக்கா ஐயோ இளவரசி ஐயோ ஜெயந்தி இளவரசி நான் சொல்றத கேளுமா? அக்கா நில்லுக்கா. இளவரசி அக்கா ஒரு நிமிஷம் நில்லு. இளவரசி இங்க பாரு, நான் சொல்ற பேச்சு என்னது இது? இவ போற வேகத்தை பார்த்தா கம்பெனில ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். எனக்கு அது பயமா இருக்கு. அக்கா இளவரசி அக்கா நில்லு. இளவரசி அக்கா நில்லுக்கா. இளவரசி ஆடோ ஆடோ அக்கா நில்லுமா, போகாத. இளவரசி போருக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரம் போங்க. அக்கா நில்லு. இளவரசி நில்லுக்கா. ஐயோ என்ன ஜெயந்தி இது? இவ நம்ம பேச்ச கேட்க மாட்டேங்கிறாளே கடவுளே. அங்க போய் என்ன பிரச்சனை ஆக போகுது தெரியல. இது வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கு சம்பளம் வாங்கிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கம்பெனில வேலை இருக்காது. தீபாவளி முடிஞ்சதும் தகவல் சொல்றோம். அப்புறம் வந்தா போதும். சார் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. திடீர்னு இப்படி வேலை இல்லைன்னு சொன்னா எப்படி சார்? உங்க ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா என் குடும்பத்துல ஒரு பிரச்சனை. என் குழந்தையை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்காங்க. குழந்தை கிடைக்கிற வரைக்கும் என்னால கம்பெனி விஷயத்துல கவனம் செலுத்த முடியாது. என்னை மன்னிச்சிடுங்க. வருத்தப்படாதீங்க தம்பி. தொழிலாளி மாதிரி எங்களை என்னைக்குமே நீங்க நடத்தினதில்ல. உங்க குடும்பத்துல ஒருத்தராதான் எங்களை நடத்துனீங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த தப்பும் நடக்காது. ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு நிம்மதியா இருங்க. கண்டிப்பா குழந்தை கிடைச்சிரும். இளவரசி என் குழந்தை எங்க? எங்க என் குழந்தை? எங்க வச்சிருக்கீங்க? என்னாச்சுமா? போதும் நடிச்சது போதும். எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. என் குழந்தை கடத்துறது நீங்கதான். எங்க வச்சிருக்கீங்க என் குழந்தைய? என்ன சொல்ற இளவரசி? நம்ம குழந்தைய நான் ஏன் கடத்த போறேன்? போதும் நடிச்சது போதும். எனக்கு எல்லாம் உண்மையை தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து என் குழந்தைய கடத்துறது நீதானே? சொல்லு, நீதானே? ஏன் எப்படி பண்ண? நான் உனக்கு என்ன பாவம் பண்ண? என்னையே இப்படி உயிரோட சித்திரவதை பண்ற? இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜானகி அக்காவும் ஜெயந்தியும் நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் குழந்தைய கிட்ட கொடுத்துடு. என்ன மன்னிச்சிடுமா. கோயில்ல குறி சொன்ன உங்க பேச்ச கேட்டு உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் நான் அப்படி பண்ணேன். அப்ப கூட குழந்தைய அண்ணி வீட்டுல தான் பாதுகாப்பா வச்சிருந்தேன். இப்ப என் குழந்தை எங்க? எங்க என் குழந்தை? பால் இல்லாம அவ செத்து போயிடுவா. உனக்கு கொஞ்சமாவது மனசுல ஈரம் இருந்துச்சுன்னா என் குழந்தைய கிட்ட கொடுத்துடு. சத்தியமா சொல்றேம்மா, இந்த தடவை குழந்தைய நான் தூக்கிட்டு போலமா. மறுபடியும் போய் சொல்றியா? இளவரசி என்ன செய்யறோட தெரிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கியா? எவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாய மூடுங்க. உங்க யாருக்குமே பேசுறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சோம் இத்தனை நாள் என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல. என் குழந்தைய எப்படி மீட்கணும்னு எனக்கு தெரியும். அக்கா என்ன மன்னிச்சுனுங்க மாமா. இன்னைக்கு காலையில தான் அவர் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாரு. ஒருவேளை இந்த தடவை நீங்க தான் குழந்தை கடத்திருப்பீங்களோன்னு சந்தேகப்பட்டுதான் ஜானகி அக்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன்.
அத இளவரசி அக்கா கேட்டுட்டாங்க. சுப்பிரமணி, இவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கூட பார்க்காம உன்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னா அவ மனசு பாதிக்கப்பட்டிருக்குன்னு தானே அர்த்தம். நீ கவலைப்படாத. இளவரசிய நாங்க எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறோம். குழந்தைய நீயும் தேடு. ஆனா இப்ப நடந்த விஷயத்த நீ எதுக்கும் சண்முகம் காதுல போட்டு வை. சரி வா, இளவரசி வீட்டுக்கு தான் போயிருப்பா, நாம போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன நீங்க எங்க வந்தீங்க? குழந்தைய பறி கொடுத்தவ இங்க வராம வேற எங்க போவா? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? என்ன நடந்தது? இன்னும் என்ன நடக்கணும்? எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்கல்ல. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. என் குழந்தைய கடத்தினது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் வந்திருக்கேன். யாரு நீ? வேற யாரு? சுப்பிரமணிதா. உங்க அண்ணன் சுப்பிரமணிதா. என்ன சொல்றீங்க? என்ன சண்முகம், இன்னும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் என் குழந்தைய கடத்தினது உங்களுக்கு தெரியாது? ஒரு நிமிஷம் வாங்களேன். அண்ணே, அது ஏன் சண்முகம் பயப்படுறீங்க? ஹாஸ்பிட்டல்ல வந்து என் குழந்தைய கடத்தினதும் அவன்தான். இப்ப ஆளுங்களை வச்சு என் குழந்தைய கடத்திருக்கிறதும் அவன்தான். இது உங்களுக்கு தெரியாது? நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மட்டும் இல்ல, எனக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிருக்கீங்க. அந்த ஆளு என்ன நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டான். அன்னைக்கு கொஞ்சம் அமைதியா இருங்க. அன்னைக்கு குழந்தைய எடுத்துட்டு போனது அண்ணன் தான், நான் இல்லைங்களே. ஆனா அன்னைக்கு யாரோ குறி பாக்குற பொம்பளை பேச்சு கேட்டு அப்படி செஞ்சுட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. வேற யாரோ தான் திட்டம் போட்டு குழந்தைய கடத்திருக்காங்க. இன்னும் 24 மணி நேரத்துல குழந்தைய கடத்தினது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. முதல்ல அண்ணனை நம்புங்க. இல்ல இல்ல, இனிமே நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. நிச்சயமா சொல்றேன், என் குழந்தை அந்த ஆள்கிட்ட தான் இருக்கு. அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா என் குழந்தைய யாருக்கிட்ட எங்க கொடுத்து வச்சிருக்கான்னு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இது போலீஸ் ஸ்டேஷன், 4 பேர் வந்து போற இடம். நம்ம குடும்ப விஷயம் வீதிக்கு வந்துருவானா? அண்ணன் குழந்தைய கடத்தலைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நீங்க முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன சண்முகம், உங்க அண்ணனை காப்பாத்தலான்னு பாக்குறியா? போன தடவை அவர் பண்ண தப்ப மறைச்சு அவரை காப்பாத்திட்ட. இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி மட்டும் ஏதாவது செஞ்ச அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இத பாரு, உன்னால முடியலன்னா சொல்லிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன். இப்பவே நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். குழந்தையோட கடத்தலுக்கும் உனக்கு தொடர்பு இருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அண்ணே ஒரு நிமிஷம் இருங்க. நீ உங்களுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என்ன, அண்ணனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும், அவ்வளவுதானே? விசாரிக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போங்க. அந்த ஆளை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா என் குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உன் அண்ணனை நம்பாத. சரி சரின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாம நீயும் என்னை ஏமாத்திட்டாத.
10 மாசம் சுமந்து பத்தி என் குழந்தையே காப்பாத்த முடியலையா? இதுக்கப்புறம் மான போனா என்ன, உயிரை போனா என்ன? எனக்கு இந்த ஆள் மேல நம்பிக்கையே இல்ல. விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்க போறீங்களா இல்லையா? அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் அப்ப சொல்றதுதான் இப்பவும் சொல்றேன். அந்த இளவரசியால தான் உனக்கும் உன் புருஷனுக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இதை இப்படியே விட்டா அப்புறம் உன் கழுத்துக்கு தான் கத்தி வந்து நிக்கும். நேர கோயிலுக்கு போ. கொடிமரத்துக்கு கீழே உன் பாச குழந்தை படுத்திருக்கோம். உண்மையா சார் சொல்றீங்க? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.